Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். உம் சித்தம் நிறைவேற என்னை அழைத்தீர் இயேசுவே. உம் சித்தம் செய்திட என்னை படைக்கிறேன் இயேசுவே. உம் சித்தம் நிறைவேற என்னை அழைத்தீர் இயேசுவே. உம் சித்தம் செய்திட என்னை படைக்கிறேன் இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும், என்னை தருகிறேன் இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும், என்னை தருகிறேன் இயேசுவே. உம் சித்தம் நிறைவேற என்னை அழைத்தீர் இயேசுவே. உம் சித்தம் செய்திட என்னை படைக்கிறேன் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை எபிரேய ஆக்கியோன் இந்த இடத்திலே மேற்கோள் காட்டுகிறார். தேவன் ஆபிரகாமை பார்த்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆணையிடும்படி தம்மிலும் மேலான வேறு ஒருவர் இல்லை என்பதை அறிந்து தம் பேரில் தானே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிற இளம் தம்பதிகளே, கர்த்தர் உங்களுக்காக இந்த வார்த்தை தருகிறார். உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ரோமர் 4:17 அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். ஆபிரகாமை பெருக செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெருக்கத்தை கட்டளையிடுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை தருகிறவர். யாக்கோபுக்கு ஒரு நெருக்கடி வந்த பொழுது, தகப்பனே, முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இப்படி வாக்கு பண்ணினீரே, எனக்கு இப்படி ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது, எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆதியாகமம் 32:12 தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று ஜெபிக்கிறார். பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று ஜெபிக்கிறான். எனக்கோ ஒரு நெருக்கடி கெட்டு வந்திருக்கிறது, தகப்பனே, என் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னீரே, எங்களை பெருக பண்ணுகிறவரே காப்பாற்றும் என்று சொல்லுகிறான். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் பெருக பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னோடு சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியர் 1:8 சொல்கிறது, கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். தேவாதி தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று அவர் பெருக பண்ணுகிறவர். பெருக பண்ணுகிறவர். 2 கொரிந்தியர் 9:10 பாருங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. நாம் ஆராதிக்கிறவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எவற்றிலெல்லாம் எப்படியெல்லாம் பெருக பண்ணுகிறார்? ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்கிறேன். நம்பர் 1, சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். நம்பர் 2, சத்துவத்தை பெருக பண்ணுவார். நம்பர் 3, சபையை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்பர் 1, சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். ஏசாயா 9:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த ஜாதியை திரளாக்கி
அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போல, கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கலிகூறுகிறது போல உமக்கு முன்பதாக மகிழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வரப்போகிற ஒரு சந்ததி அவர்களுடைய சந்தோஷத்தை நீர் பெருக பண்ண போகிறீர் என்கிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்லும் பொழுது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்கிறது போல, கொள்ளையிட்டு பங்கிட்டு கொள்கையில் கலிகூறுகிறது போல உமக்கு முன்பதாக மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த சந்தோஷம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும்? ஏசாயா 9:3 வாசிக்கிறது போல, அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்குள் பெருக பண்ணுவாராக. வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கை விரக்தியோடு நான் ஏன் வாழ வேண்டும், என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பொல்லாத பிசாசு உங்களுக்குள்ளே தற்கொலை எண்ணத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன் உங்களுக்குள் சந்தோஷத்தை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. இரண்டாவது, சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். என்னோடு கூட ஏசாயா 40:29 நீங்கள் வாசிப்பீர்களானால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரா, எனக்கு பலனே இல்லையே, சத்துவமே இல்லையே, நான் சீக்கிரம் செத்துப்படுவோம் போல் இருக்குதே, பலவிதமான அவிசுவாசமான காரியங்கள் உங்களுக்குள் எழும்பி கொண்டிருக்கிறதோ, நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. 68 சங்கீதம் 35 பாருங்கள். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம்? அவருடைய பாதத்தில் சரணடைகிறவர்கள். அதைத்தான் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், சரணடையணும். இயேசுவே, உம்மை தவிர எனக்கு வேற வழி இல்லை, நீர்தான் நீர்தான் எனக்கு என்று அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து பாருங்கள். நான் பார்த்து கொள்வேன், நான் சமாளிச்சுப்பேன், நான் சாதிப்பேன், இதையெல்லாம் மீறி கர்த்தர் எனக்கு பலன் தருவார், இவைகளை தாண்டுவதற்கு தேவன் கிருபை செய்வார் என்று அவருடைய பாதத்திலே சரணடைய கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துவத்தை பெருக பண்ணி, உங்களுடைய அல்லேலூயா பலனை தந்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவரே உங்களுக்கு பலனை தருவாராக. அல்லேலூயா. அவரே பலனை தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை சத்துவத்தை பெருக பண்ணி காரியத்தை சாதிப்பதற்குரிய பலத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, அடங்கியிரு. பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, இது வேண்டாம், பொறுமையாயிரு என்று சொல்லும் பொழுது அடங்கியிரு. இந்த சத்தத்தை கேட்கிற இளம் ஊழியக்காரரே, மூத்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு அடங்கியிரு.
ஏற்ற காலத்திலே கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணி கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவது, சபையை பெருக பண்ணுவார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எசேக்கியேல் 36:37 வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தையை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் பெருக பண்ணுவேன் சொன்ன அற்புதமானவர் மூன்றாவது சபையை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சபையை பெருக பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன். அப்போஸ்தலர் 2:47 சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற அற்புதமான தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சபையை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. சபைகள் நாளுக்கு நாள் சமாதானம் பெற்று அவருடைய கிருபையில் வளர்ந்து பெருகின என்ற வார்த்தையின்படி மந்தையை பெருக பண்ணுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் என்ற அற்புதமான தேவனுடைய வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் சபையை பெருக பண்ணுவார். ஏசாயா 2:2 வாசித்து பாருங்கள். கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியின் மேல் ஸ்தாபிக்கப்படும், எல்லா ஜனங்களும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகிற நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜனங்கள் திரளாய் சபையை தேடி ஓடி வருவார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் பெருக பண்ணுகிறவர், சபையை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நிச்சயம் வெளிப்படும். திரள் கூட்ட ஜனங்கள் சபையை தேடி ஓடி வந்து கர்த்தருடைய நாமத்தை பணிந்து கொள்கிற கடைசி நாட்கள் நடக்க போகிறது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் செய்யணும். தகப்பனே, சபையை பெருக செய்கிறவரே, ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே என்று விண்ணப்பம் செய்து விண்ணப்பத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாரத்தை பெற்றுக் கொண்டால் அவர் நிச்சயம் நம்மை பெருக செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் பெருக செய்வேன். எவற்றையெல்லாம் பெருக செய்கிறாராம்? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சபையை பெருக பண்ணுகிறவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றி. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அற்புதமான தேவ கரம் கிருபை தொடர்ந்து இருப்பதாக உமது நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.